டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இன்று மன அழுத்தம் குறைவதற்கான வழிகள் குறித்து மனநல மருத்துவர் கௌதம் தாஸ் அதற்கான ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ஒரு மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களை நீங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படி டாக்டர்? அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போறது எப்படி டாக்டர்? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு வழின்ட்டு ஒன்றும் கிடையாது. அதாவது அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க கூட பந்தம் உள்ளவங்க, அவங்களால தான் இதை செய்ய முடியும். அவங்க யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள வச்சு அவங்க மூலமாக அவருக்கு இதை பாருங்கள், நீங்கள் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கிற போல இருக்குது, ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் டல்லாக இருக்கீங்க, இது ஏதோ நீங்கள் மனதளவில் பாதிச்சிருக்கீங்க போலும், ஸோ போய் ஒரு மனநல மருத்துவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாக்கா அவங்க அதை ஏற்றுக்கலாம். ஆனால் தன்னுடைய தரப்பில் யாருமே நான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நினைக்கிறது ரொம்பவே கம்மி. அது ரொம்ப ஓவர் மெச்சூர் இருக்கிறவங்க அந்த மாதிரி நினைப்பு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன இவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு தான் மன அழுத்தம் பாதிக்கப்பட்டிருக்கணும் இவங்க நினைச்சிட்டாங்கன்னா அது எந்த மாதிரி முடிய போகுது டாக்டர்? அது ஒரு சிக்கலான ஒரு நிலை. அதாவது ஒரு 10% to 15% இந்த மாதிரி நடக்கும். அதாவது மற்றவங்க சொல்லும் பொழுது நீங்கள் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்ட்டா, உனக்கு என்னையா உன் வேலையை பார்த்துப்போ அப்படின்ட்டு சொல்கிற நபர்கள் சில பேர் இருக்காங்க. அடுத்ததாக சென்னையில் இருந்து கோபிநாத் அழைத்திருக்கிறார். வணக்கம் கோபிநாத், உங்கள் கேள்வி. வணக்கம், டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஓகே சார், என் பேர் கோபிநாத். நான் ஒரு பேஷண்ட், ஆக்சுவலி டிபிடி, deep vein thrombosis and sagittal sinus thrombosis அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஸோ 1 year before I was admitted in hospital, கோமா ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவா இருந்தேன், இப்போ என்னால் சுத்தமாகவே ஆக்டிவா இருக்க முடியல. அண்ட் ஃபேமிலி ப்ரெஷர் நிறைய இருக்கு. அண்ட் 2013 என்னோட மேரேஜ் ஸ்டாப் ஆச்சு. நிறைய இது இப்போ மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் நிறைய பேர் சொன்னாங்க போய் சைக்காட்ரிஸ்ட்டை பாரு அப்படின்ட்டு. நான் போய் சைக்காலஜிஸ்டையும் கான்டாக்ட் பண்ணேன், எல்லாருமே பண்ணேன். என்னால் ஐ கேனாட் கம் ஓவர், இதுலேருந்து வெளியில் வரவே முடியலை. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஆக்டிவ் பர்சன், இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபீல் ஸோ டல். ஆஃபீஸில் பார்த்தாலும் எல்லாருமே ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். கோபிநாத், நிகழ்ச்சி எடுத்துக்கு நன்றி கோபிநாத். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இவர் பேசும்போதே அவருடைய வார்த்தைகள் எல்லாமே தொண்டை அடைக்குது. அந்த மாதிரி அவ்வளோ ஆக்டிவாக இருந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர். அதாவது கோபிநாத் டிப்ரெஷனில் இருக்காரு, நல்லா தெரியுது. இந்த டிப்ரெஷனுக்கு காரணம் மூளையில் ரசாயன கோளாறு. இந்த ரசாயன கோளாறை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா அது டிப்ரெஷன் லிஃப்ட் ஆகிடும், அவர் வாழ்க்கையை நார்மலாக நடத்தலாம். இந்த ரசாயன கோளாறை லிஃப்ட் பண்ணோம்னா அதுக்கு மருந்துகள் தேவை. மருந்து கொடுத்தா சரியாக போவோம். அவர் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனேன்னாரு. இது சைக்காலஜிஸ்ட் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் நிறைய பேருக்கு சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது மனநல மருத்துவருக்கும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. சைக்காலஜிஸ்ட் மருத்துவர் அல்ல, அவங்க மருத்துவ படிப்பு படிக்கலை. அவங்க ஏதோ ஒரு சைக்காலஜி கோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம். அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு திறமை இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு திறமை இல்லை. அவங்க மருத்துவர் அல்ல. இந்த மாதிரி பிரச்சனையை முதல்ல நீங்கள் மனநல மருத்துவரிடம் சென்று பார்க்கணும். மனநல மருத்துவர் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவார். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட உங்களை அனுப்பலாம். ஆனால் மருந்து அவசியம் தேவையாக இருக்கும். ஏன்னா மருந்து கொடுத்தாக்கா உடனே நம்ம மனது சாந்தப்படும், நம்ம டிப்ரெஷன் லிஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருச்செங்கோட்டில் இருந்து லதா அழைத்திருக்கிறார். வணக்கம் லதா, உங்கள் கேள்வி. வணக்கம் சார். வணக்கம்மா, உங்கள் கேள்வி. நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் டீச்சர்ஸா இருக்கோம் சார். ஒரே டாக்டரு. சரி. ஹஸ்பண்ட் அதிகமா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லயே இருக்காருங்க சார். சரி. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைங்க சார். டாக்டர்கிட்டையும் அதிகம் பேச மாட்டேங்கிறாரு யார்கிட்டையுமே. சரி. நைட்டு 12 ஏர்லி மார்னிங் பார்த்தாலும் எப்பவுமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லயே இருக்காருங்க சார். சரிம்மா. அது எங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்றோம் சார் நாங்க. சரிம்மா, இதனால உங்களால இயல்பா இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எதிர்பார்க்கிறோம் சார். சரிம்மா, நிகழ்ச்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான ஆலோசனையை பார்க்கலாம். ஃபுல்லா சோஷியல் மீடியாஸ்ல இருக்கிறனால எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸோ இதனால ஏதோ ஒன்று எங்களை கைவிட்டு போற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு சோஷியல் மீடியா ஒரு லைஃப் ஸ்டைலாக ஆயிடுச்சு. அதனால அம்மா பிள்ளையோட இன்டராக்ட் பண்ணோம்னா ஃபேஸ்புக்கில் தான் இன்டராக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்களும் ஃபேஸ்புக்கில் போங்க, அவரோட ஃபேஸ்புக்கில் இன்டராக்ட் பண்ணுங்கள். இல்லை சும்மா ஜோக் அடித்தேன். இது ஒரு நிஜமான பிரச்சனை தான் இன்றைக்கி. இந்த ஃபேஸ்புக் அடிக்ஷன் அப்படின்றது
இன்றைக்கி ஒரு நிஜ வியாதியாக உருவாகிட்டு இருக்கு. இந்த ஃபேஸ்புக் இன்டர்நெட் அடிக்ஷன்ன்றது இன்றைக்கி ஒரு குடிபோதை போல் அந்த ஃபேஸ்புக்லேயும் அந்த இன்டர்நெட்லேயும் அடிக்ஷன் வருது அப்படின்ட்டு ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாக்கா இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து தேவி பிரியா அழைத்திருக்கிறார். வணக்கம் தேவி பிரியா, உங்கள் கேள்வி. வணக்கம் சார், நான் இங்க பேசுறேன் சார். உங்க கேள்விமா? சார், நீங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் சார் கேட்கலாம் சார். சரி. இது மாதிரி எனக்கு 4 years ஆகுது சார் எனக்கு மேரேஜ் ஆகி. ஒரு ஃபீமேல் சைல்டு எனக்கு இப்போ 3 years ஆகுது. சரி. அது 10 குழந்தைங்கிறதுனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அதை அடிக்கிறது பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்று அபார்ட் ஆயிடுச்சு, அது வந்து ஆண் குழந்தை. அது இருந்துதான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள அதிக பிரச்சனையா வந்துட்டு இருக்குது. சரிம்மா. நானா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேலை பார்க்கும் போதோ சும்மா இருக்கும் போது எனக்கு இந்த சண்டை தான் எனக்கு அதிகமா ஞாபகம் வரும். நிம்மதியா ஒரு தூக்கம் கூட வருது. தூங்கினா எனக்கு அதிகமா கனவு வருது சார். ஃபர்ஸ்ட் அதுதான் கேட்கணும். சரிம்மா, நிகழ்ச்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இதற்கான ஆலோசனை பார்க்கலாம். திருமணமாகி 4 ஆண்டுகள், 3 வயதில் ஒரு பெண் குழந்தை, அடுத்து ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறனால ஒரு அபார்ஷன் ஆன பிறகு கூட அதுக்கு காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி கணவர் வந்து தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவதாகவும், இதனால ஒரு நிம்மதியாகவே வாழ முடியல, என்னால் தூக்கம் கூட வர மாட்டேங்குது, கெட்ட கனவுகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இவங்க மேல கணவருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஒரு பிரச்சனை டாக்டர்? இது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளம். இதை இங்கே நம்ம விவாதம் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் பத்தாது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர், அதாவது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் நிறைய குடும்பத்தில் இருக்குது. அந்த ப்ரெஷர்னாலேயே குழந்தை பிறக்காமல் இருக்கும். ஸோ கரு உண்டாகிறதுக்கு தாய் வந்து ரொம்ப காமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சந்தோஷமான கர்ப்பப்பையில் தான் அந்த கரு உண்டாகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் அந்த கரு உண்டாகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக குவைத்தில் இருந்து ஷாஹித் அழைத்திருக்கிறார். வணக்கம் ஷாஹித், உங்கள் கேள்வி. ஹலோ சார். வணக்கம் சாதிக், உங்கள் கேள்வி. சொல்லுங்க சார். சார், இப்போ நாங்கள் குவைத்தில் இங்கே வேலை பார்க்குறோம். இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து ஊரில் வந்து எங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பேசும்போது நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஃபோனை வைக்கும் போது சண்டையில் தான் சார் ஃபோனை வைக்கிறோம். சரி. டெய்லி சார். சரி. உறவுகளை பிரிந்திருப்பதனால் மன அழுத்தம் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நிகழ்ச்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சாதிக். பிரிந்திருப்பது, உறவுகளை பிரிந்திருப்பது வந்து பெரிய மன அழுத்தம் தருது. குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறது வந்து ஃபோனை பேசும்போது ஒரு சிரிப்பில் ஆரம்பிச்சா கூட ஃபோனை வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அழுக்கில் தான் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது மன அழுத்தம் தருது, இதுலேருந்து விடுபடுறது எப்படி டாக்டர்? நான் ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொல்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகளை தான் இதில் பிரச்சனை. நம்ம நிறைய சம்பாதிக்கணும், ரொம்ப சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா இந்த மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு நம்ம வெளியே போயிட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்க மட்டும் இல்லை, ஈவன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கூட கணவனை பிரிஞ்சு மனைவி இருக்கிறாங்க. கணவன் வந்து காலையில் 6 மணிக்கு கிளம்பி போகிறாரு, நைட்டு 11 மணிக்கு வராரு, வந்த உடனே கம்ப்யூட்டரை வச்சு வேலை செய்கிறாரு. சில டைம் யூஎஸோட ஒர்க் பண்ணணும். ஸோ காலையில் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு படுத்துட்டு காலைல எழுந்துட்டு போகிறாரு. அதனால் அவர் ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருந்தால் கூட மென்டலி ஆப்சண்ட். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரியல் ப்ராப்ளம். இதை நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்கள் தேவைகளை குறைச்சிட்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் முக்கியப்படுத்திட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். சரி. அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து சிவகாமி அழைத்திருக்கிறார். வணக்கம் சிவகாமி, உங்கள் கேள்வி. சார், இல்லைங்க, இப்போ ஜாப் போயிட்டு இருக்கேங்க சார். வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு 2 months முன்னாடி அப்பா இறந்துட்டாருங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹலோ சார் கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதுமா, இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். அதாங்க சார், ஒரு 2 months முன்னாடி அப்பா இறந்துட்டாருங்க சார். சரி. அதுல இருந்து கொஞ்சம் பயம். எனக்கு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துட்டாருங்க சார். அதுல இருந்து எனக்கு ஒரு பயம், எனக்கு அப்படி வந்துருமா, ஒரே எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிடுதுங்க சார். இல்லையா எனக்கு ஒரு படபடன்னு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறேங்க சார். அதுல இருந்து என்னங்க சார், ஏதாவது நம்ம மெடிசன் எடுத்துக்கலாமாங்க சார்? சரிம்மா. யோகா பண்ணிட்டு இருக்கேங்க சார். இது ஒரு 15 days செஞ்சுட்டு இருக்கேங்க சார். ஆபீஸ்லயும் ஓரளவுக்கு ரொம்ப ஒர்க் லோட் கொஞ்சம் அதிக அளவுல இருக்குங்க சார்.
சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான ஆலோசனை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பதில் அவங்களே சொல்லிட்டாங்க. யோகா பண்ணிட்டு இருக்கேன், மன பிரச்சனை எனக்கு இருக்குது, இந்த மாதிரி பயப்படுறேன், ஒர்க் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது, அதுவும் கூடுதலாக மன அழுத்தம் தருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நோயினால் பாதிக்கப்படும் போது அதன் கொடுமைகளை பார்க்கும்போது அவங்க இறந்த பிறகு நமக்கும் கூட அது வந்துடலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், ஒரு குழப்பத்து நிலையிலே இருக்கிறாங்க. இது போக்குறதுக்கு என்ன வழி டாக்டர்? அதாவது இதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம மனதுன்றது கருவிலேயே வந்து ப்ரோக்ராம் ஆகிடுது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எப்படி நம்ம தயாரிக்கிறோமோ அதே மாதிரி மனது ப்ரோக்ராம் ஆகுது. ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் ஒரு சின்ன ஒரு பக் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில ஜெனட்டிக் மிஸ்டேக்ஸ் நம்ம மன ப்ரோக்ராமில் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மிஸ்டேக்ஸ் வரும்பொழுது, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம சிஸ்டம் கிராஷ் ஆகும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கும் சில சந்தர்ப்பங்கள் இந்த மனக்கோளாறை வந்து ட்ரிகர் பண்ணிடும். ஸோ இந்த பெண்ணுக்கு இவருடைய தகப்பனுடைய நோய் அந்த கோளாறை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கோளாறு மூளையில் அந்த ரசாயனங்கள் பிரச்சனை வந்திருக்கு, ரசாயன கோளாறு வந்திருக்கு. இதை வந்து அவங்க கேட்டாங்க, இதுக்கு மருந்து சாப்பிடலாமான்ட்டு. கண்டிப்பாக மருந்து சாப்பிட்டாக்கா உடனடி இதுக்கு நிவாரணம் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக துறையூரில் இருந்து செல்வராணி அழைத்திருக்கிறார். வணக்கம் செல்வராணி, உங்கள் கேள்வி. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பையனுக்கு 7 வயசு ஆகுது. சரி. ரெண்டாவது குழந்தை வந்து இப்பதான் 3 மாசம் ஆகுது, கீர்த்தி பிரியா பேரு. சரி. 2 பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். இப்போ சிரிச்ச உடனே விக்கல் வந்துருது. சரி. அது யார்கிட்ட பாக்குறது என்ன பாக்குறதுன்னு தெரியல. 2 மினிட்ஸ்ல 2 குழந்தைங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நாங்க செக் பண்ணப்ப மூத்த குழந்தைக்கு என்ன வயசு? லெவல் கம்மியா இருக்கு, தண்ணி ப்ராப்ளம் அப்படின்னாங்க. சரி. 7 வயசு ஆகுது. சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இதற்கான ஆலோசனையை பார்க்கலாம். ஒரு 3 மாத குழந்தை வந்து அடிக்கடி விற்கிறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் 7 வயது குழந்தைக்கும் சிரிக்கும் போது வந்து விக்கல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நரம்பு கோளாறாக இருக்கலாம். இதை வந்து ஒரு நரம்பியல் நிபுணரிடம் நீங்கள் காட்டுவது. இருந்தாலும் கூட ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆன பிறகு வந்து பேச்சில் வந்து திக்கல் ஏற்படுறதோ, இல்லை பயப்படும் போது வந்து வார்த்தைகள் தொண்டை அடைக்கிறதோ, இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும் போது விக்கல் வருது, இது எல்லாத்தையும் ஈக்குவலாக சமப்படுத்தி பேச முடியுமா? அதோட தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி பேச முடியுமா? மனதோட தொடர்புடையது பேச முடியும். இதில் திக்கல் வேற, விக்கல் வேற. ஓகே. விக்கல்ன்றது அவங்க சொன்ன மாதிரி இந்த உடம்புல இந்த வேகஸ் நர்வ் ஒன்று இருக்குது. அந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகும் பொழுது அந்த விக்கல் வருது. திக்கல்ன்றது இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதாவது மூளையில் மனதில் ஸ்ட்ரெஸ் இருந்தாக்கா குழந்தைங்களுக்கு திக்கல் வரும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக துறையூரில் இருந்து கந்தசாமி ஒரு நேயர் அழைத்திருக்கிறார். வணக்கம் கந்தசாமி, உங்கள் கேள்வி. சார், நான் வந்து மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? மன அழுத்தம் இருந்தது, நைட்ல தூக்கம் வராது. சரி. நான் வந்து டாக்டர் பார்த்தேன். சரி. அவர் வந்து ஒரு மாசத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாரு. சரி. மேற்கொண்டு 6 மாசம் மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னாரு. சரி. நான் வந்து எனக்கு மன அழுத்தம் ஏற்படுத்தி நோட்ல எழுதி வச்சுட்டே வந்தேன். சரி. ஒரு 2-3 நாள் தான், ஒரு 2-3 வேலை தான் மாத்திரை சாப்பிட்டேன். சரி. மாத்திரை சாப்பிட்றத விட்டுட்டா என்னால் இப்ப நல்லா தூங்க முடியுது, நார்மலா இருக்க முடியுது. சரி. ஆனா எங்க வீட்டுல வந்து நீ கட்டாயப்படுத்தி சாப்பிடணும்னு சொல்றாங்க. சரி. இது சாப்பிட்றதால எனக்கு மன அழுத்தம் வருது, ஒத்த தலைவலி வருது, சரியா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. சரி, நிகழ்ச்சி இடத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மன அழுத்தத்துக்காக மாத்திரை சாப்பிட்டு சரியா போன பிறகு நீ மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றது எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இவருக்கு உண்மையிலே மன அழுத்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் முக்கியமாக அவர் சொன்னதும் தூக்கம் வரலன்ட்டு. ஸோ தூக்க பிரச்சனையாக இருந்தாக்கா அவர் சொன்ன மாதிரி ஸோ தூக்கத்துக்கு உண்டாகிற மாத்திரையை சாப்பிட்டாக்கா அது தூக்கம் ஒரு 2-3 நாள் சரியாக போச்சுன்னாக்கா அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சதுன்னா உடனே தூக்கம் வரும். அதுக்கப்புறம் மாத்திரை தேவையில்லை. ஸோ அதனால் அவரை ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். மன அழுத்தம் குறைவதற்கான வழிகள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தான் மன அழுத்தம் தருவதற்கான காரணிகளாக அமைகிறது என்று மனநல மருத்துவர்கள் சொல்லும்போது, மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சென்று தாயத்து கட்டுவது, தண்ணீர் தெளிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு பலன் தரப் போகிறது என்பதை பற்றியும் பேசவிருக்கின்றோம். டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு